நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, அதுக்குள்ளேயே நம்மளுடைய மனசு சுத்திக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒருத்தனுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்க, அவன் போய் உடனே ஒரு சாமியார போய் பார்க்குறான். அந்த சாமியார் வந்து அவனுக்கு ஒரு டம்ளர்ல தண்ணியும், ஒரு கிண்ணத்துல உப்பும் கொண்டு வந்து தர்றாரு. உடனே அந்த அவன்கிட்ட சொல்றாரு, "சரி நீ பிரச்சனைகள பத்தி யோசிச்சுட்டே இருக்க" அப்படின்னு சொல்றேன். "அதுக்கான தீர்வ சொல்றேன். உனக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ எடுத்து இந்த டம்ளர்ல போடு" அப்படின்னு சொல்ல, உடனே அவனும் ஒரு 2 ஸ்பூன் உப்பு எடுத்து அந்த டம்ளர்ல போடுறான். உடனே உப்பு அந்த தண்ணீர்ல கரைஞ்சிடுது. "நீ இந்த டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிருன்னு" சொல்றாரு. ஐயய்யோ! சாமியார் சொல்றாரே அப்படின்னு வேற வழி இல்லாம அந்த தண்ணிய எடுத்து குடிக்க, பயங்கரமா உப்பு கச்சிருச்சு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, ஐயய்யோ! வாயில வைக்க முடியல சாமி. பயங்கரமா உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்ல, உடனே அவன அங்கருந்து ஒரு நீரோடைக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போயி, "நீ எவ்வளோத்த உப்பு போட்டியோ, அதே உப்ப இதுல போடு" அப்படின்னு சொல்ல, உடனே அவனும் 2 ஸ்பூன் உப்பு எடுத்து நீரோடையில போட்டு, "இப்ப தண்ணி எடுத்து குடி" அப்படின்னு சொல்றாரு. உடனே தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா, தண்ணீல எந்த மாற்றமுமே இல்ல. அப்பதான் சொல்றாரு, எப்பவும் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, அந்த பிரச்சனைங்கிற வட்டத்துக்குள்ளேயே மனச வச்சுட்டு, குறுகுன இடத்துக்குள்ளேயே அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா, கண்டிப்பா உனக்கு பிரச்சனை வந்து உப்பு மாரி ஓர்க்க தான் செய்யும். அதுக்கு பதிலா தெளிந்த நீரோட போல மனச லேசா வச்சுக்கோ. உன்னுடைய மனச வந்து விசாலப்படுத்திட்டு மத்த இடங்கள்ல உன்னுடைய கவனத்த திசை திருப்பி, சந்தோஷமா வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சந்தோஷமான மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணு. அப்பதான் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சின்ன புள்ளியா தெரியும். உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு விஷயமாவே தெரியாது. அதற்கான தீர்வும் அந்த வட்டத்த விட்டு வெளியில வந்தா தான் தம்பி உனக்கு கிடைக்கும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. சூப்பரா பிரச்சனையே இல்லாம உங்களோட வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுங்க மக்களே!